வெல்கம் டு tamiltalkies.net. இன்றைக்கி அண்டர் ப்ரொடக்ஷன் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற கமலஹாசன் நடித்து இயக்கி தயாரிச்சிருக்கிற விஸ்வரூபம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். விஸ்வரூபம் இயக்குனர் கமலஹாசனுக்கு இது 3வது படம். 1958 களத்தூர் கண்ணம்மா படம் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான கமலஹாசன் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் வாங்காத விருதுகளே கிடையாது, பெறாத பாராட்டுகளே கிடையாது. அவருடைய நடிப்பை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே அவர் ஆஸ்கார் நாயகனும் உலக நாயகன்னு தான் சொல்லுவாங்க. இப்படியே அவர் உசுப்பேத்தி விட்டதுனால 1995 வெளியே வந்த மெல் கிப்சன் நடித்து இயக்குன பிரேவ் ஹார்ட் படத்தை பார்த்துட்டு நம்மளும் மெல் கிப்சனை போலவே ஆஸ்கார் விருது வாங்கணும் அப்படின்ற ஆசையில் அவர் எடுத்த முதல் படம் தான் மருதநாயகம். இந்த படத்தை பற்றின அறிக்கை வெளியே வந்த உடனே மருதநாயகம் கதாபாத்திரத்தின் மீதான சர்ச்சைகளும் அதிகமாக எழ ஆரம்பிச்சிச்சு. இதுக்கிடையில் இந்த படத்துடைய பூஜையும் ஆரம்பமாச்சு. இந்த படத்துடைய பூஜைக்கு குயின் எலிசபெத் ராணி வந்து துவங்கி வச்சாங்க. அவங்க துவங்கி வச்ச கொஞ்ச நாள்லேயே இந்த படம் நின்று போச்சுன்னு சொன்னாங்க. ஏன் நின்று போச்சுன்னு விசாரித்ததுக்கு, இந்த படத்தை தயாரிக்கணும்னா பல கோடி ரூபா செலவாகுன்றதுனால அதுக்கான நிதியுதவியை பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், அதாவது பிபிசியில் கமலஹாசன் கேட்டிருந்தார். அந்த பணத்தை தரவும் அவங்களும் ஒத்துருந்தாங்க. ஆனால் ராணி வந்து போனதுக்கு பின்னால் கதையை தலைகீழாக மாறி போச்சு. ஏன்னா இந்த கதையுடைய நாயகன் மருதநாயகம் ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உதவியாகவும் பிற்காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடின போராளியாகவும் இருக்கிறான். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு குற்றவாளி தான். இந்த குற்றவாளியை பற்றின கதையை படமாக்குற பூஜைக்கு ராணி போனதே தப்பு. அந்த படத்தை தயாரிக்க நம்ம அரசாங்கமே நிதி உதவி கொடுக்கறது அதை விட பெரிய தப்புன்னு முடிவு பண்ணாங்க. அதனால ராணிக்கு அறிவுறுத்தப்பட்டது என்னென்னா, இந்த நிதி உதவியை வழங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதனால் வர வேண்டிய நிதி உதவி நின்று போச்சு, படமும் நின்று போச்சு. இதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. ஏன்னா மருதநாயகம் படத்துக்காக ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த பல கோடி ரூபாய் பொருட்கள், அதாவது காஸ்டியூம்ஸ், இந்த படத்துக்காக வாங்கின பழைய காலத்து துப்பாக்கி, பழைய காலத்து கார், இது போக ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருந்த அட்வான்ஸு, இதெல்லாம் வீணாக போயிடுமே அப்படின்றதுக்காக கமலஹாசன் உடனடியாக ஒரு முடிவு எடுத்தார். அது என்ன முடிவுனா, இதே காலகட்டத்தில், அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்திலே நடந்த ஒரு கதையை உருவாக்கணும்னா இந்த பொருட்களையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கதை தான் ஹேராம். இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய கதை தான். இந்த படத்தில் இந்தியாவில் இருக்கிற பிரபல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலையும் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருந்தாங்க. படமும் ரெடியாச்சு. படத்துடைய ப்ரீமியர் ஷோவும் போட்டாங்க. அதில் நடந்த கூத்து என்னென்னா, படம் ஆரம்பித்து ஒரு 15-20 நிமிஷத்துலலாம் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டுக்கிட்ட கேள்வி, படம் தமிழ் படம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த படத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்கிட்ட போயிட்டு நிருபர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, சார் படம் எப்படி இருக்குன்னு. என் வாழ்நாளில் இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அந்த பதிலுக்கு என்ன விளக்கம்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியல. அடுத்தபடியாக இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த ராதிகா கிட்ட போய் கேட்டதுக்கு, இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரைட்ஸை கமல் சார் தருவாரா அப்படின்னு கிண்டலாக கேட்டாங்க. சரி, மறுநாளே படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அனைத்து மொழியிலையும் அனைத்து ஊர்கள்லையும் பாரபட்சமே இல்லாமல் அற்ற ஃப்ளாப் ஆச்சு. இந்த படம் ஏன் இவ்வளோ பெரிய படுதோல்வி அடைஞ்சுது அப்படின்னு பார்த்தா, பொதுவாக ஒரு படத்தை பார்த்தவங்களை கூப்பிட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்தவங்களை கூப்பிட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் புரியலன்னு சொன்னாங்க. ஏன் புரியலன்னு பார்த்தா, இந்த படத்தை புரிஞ்சுக்கணுன்னாலே குறைஞ்சபட்சமாக இந்தியாவில் வாழ்ந்த பெருந்தலைவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்தியாவில் நடந்த இந்து முஸ்லீம் கலவரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், பெங்காலி தெரிஞ்சிருக்கணும், உருது தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். இத்தனை மொழி தெரிஞ்சிருந்தால் தான் படத்தை புரிஞ்சிக்கவே முடியும். அப்புறம் எங்கே போய் ரசிக்க? பொதுவாக ஒரு டைரக்டருக்கு ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடியன்ஸ் பல்ஸ்னால் என்னென்னா, இந்த சீனை ஜனங்க ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்களான்றது டைரக்டருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுபோக சொல்ல வந்த விஷயத்தை
புரியும்படியாக சொல்லணும், ரசிக்கும்படியாகவும் சொல்லணும். அந்த வகையில் இயக்குனர் கமலஹாசன் இந்த படத்தை புரியும்படியாகவும் சொல்லலை, ரசிக்கும்படியாகவும் சொல்லலை. இதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஆடியன்ஸ் பல்ஸே சுத்தமாக தெரியலன்றது அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் வழக்கம் போல் இந்த படத்தை இயக்குனதுக்காக உங்களுக்கு ஆஸ்கார் விருது கிடைக்குமா, இந்த படத்தில் நடித்ததுக்காக உங்களுக்கு ஆஸ்கார் விருது கிடைக்குமான்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்க. அதே ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. அந்த காலத்திலலாம், அதாவது பாகவதர் காலத்திலலாம் ஷூட்டிங் நடக்கும்போதே லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைவ் ரெக்கார்டிங்கை ரொம்ப காலத்துக்கு பின்னால் இந்த படத்தில் வச்சுருக்கிறீங்களே ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஹாலிவுட்லலாம் டப் பண்ணி எடுக்கிற படங்களெல்லாம் படமாகவே மதிக்க மாட்டாங்க, லைவ் ரெக்கார்டிங் பண்ணுற படங்களை மட்டும்தான் படமாக மதிப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஹேராம் படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த அல்லது தயாரித்த எந்த படத்தையுமே லைவ் ரெக்கார்டிங் பண்ணல. ஒருவேளை அவர் படத்தை அவரே படமாக மதிக்கலையோ என்னமோ தெரியல. ஹேராம் படத்துக்கு அப்புறம் இவர் படமே இயக்க மாட்டார்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் கமலஹாசன் இயக்கும் சண்டியர் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய படம் தான். எப்படி மருதநாயகம் படத்தை இவர் அறிவித்த உடனே அந்த கதை மேலே சர்ச்சை ஏற்பட்டுச்சோ, அந்த மாதிரி இந்த சண்டியர் படத்துக்கு தலைப்புக்கே சர்ச்சை உருவாயிடுச்சு. சண்டியர்ன்ற பேரை மாற்ற சொல்லி சர்ச்சைகள் அதிகமாக எழுந்ததுனால இந்த படத்துக்கு விருமாண்டின்னு தலைப்பை மாற்றி தயாரித்தாங்க. இந்த படத்துடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, நான் லீனிங் முறையில் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதற்கான முழு பெருமையும் இயக்குனர் கமலஹாசனை போய் சேராது. ஏன்னா அகில உலக புகழ்பெற்ற அகிரா குரோசாவோடைய ரோஷமன் படத்துடைய திரைக்கதையை மையப்படுத்திக்கிட்டு இந்த படத்துடைய கதையை பின்னி எடுத்ததுனால அந்த படத்துடைய சாயல் தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இருக்கும். அதனால இதோடைய முழு பெருமையும் கமலஹாசனை சேராது, அகிரா குரோசாவுக்கும் போய் சேரும். வழக்கம் போல் இந்த படத்துக்கும் ப்ரெஸ் மீட் வச்சுட்டாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வழக்கம் போல் இந்த படத்துக்கு ஆஸ்கார் விருது கிடைக்குமா, உங்களுக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது கிடைக்குமா என்ற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் ஆஸ்கார் விருது கிடைக்குமா ஆஸ்கார் விருது கிடைக்குமான்றாங்களே அப்படின்ட்டு ஆஸ்கார் விருதுனா என்ன அப்படின்னு விசாரித்தப்போ, ஆஸ்கார் விருது வாங்கணுன்னா நான் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருதுக்கு போட்டியிட போகிறேன்னு இந்திய அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போடணும். இந்திய அரசாங்கம் ஆஸ்கார் கமிட்டிக்கு பரிந்துரை செய்யணும். ஆஸ்கார் பேனல் மெம்பர்ஸ் அதில் வந்த லிஸ்ட்டில் யார் சிறந்தவங்களோ அவங்கள எடுத்து ஜட்ஜஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஜட்ஜஸ் அதில் யார் சிறந்தவங்கன்னு பார்த்து அதில் சிறந்த நடிகருக்கான விருதை அறிவிப்பாங்க. இப்படி தான் ஆஸ்கார் விருது பெற முடியுமா. ஆனால் இது வரைக்கும் இவர் ஒரு முறை கூட ஆஸ்கார் விருதுக்கு அப்ளிகேஷனே போடலையாம். அப்ளிகேஷனே போடாத ஒருத்தர் எப்படி ஆஸ்கார் விருது வாங்க முடியும்னு கேட்குறாங்க. அடுத்தபடியாக இவர் தயாரித்து இயக்கி நடிக்கிற படம் விஸ்வரூபம். இந்த படத்துடைய கதை என்னன்னு விசாரித்தப்போ, படத்துடைய நாயகன் சாதாரண நடன கலைஞராக தான் அறிமுகமாகிறாரு. இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் இடையில் ஏற்படுற கருத்து வேறுபாடு காரணமாக இவருடைய மனைவி இவர் விவாகரத்து செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு சரியான காரணம் வேணுன்றதுக்காக அந்த சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை நியமிக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இவரை பற்றின உண்மைகளை சேகரிக்கும் போது ஒரு திடுக்குன்னு உண்மை வெளியே வருது. அது என்னென்னா, பாஷா படத்தில் ரஜினிகாந்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் மாதிரி இவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, ஆப்கான் தீவிரவாதிகளை ஒடுக்கிற நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கும்போது அதில் முதன்மையானவரை நின்று செயல்பட்டவர் இவர் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன, அதான் ஏற்கனவே சொல்லிட்டோமே பாஷா படம் மாதிரின்னு, இவர் போய் அவனை அடிச்சுட்டு வந்துட்டார், இப்போ அவனுக்கு வந்து இவர் அடிக்க வேணாமா, அதுதான் கிளைமேக்ஸு, அதுதான் விஸ்வரூபம். எத்தனை படம் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கிறாங்க. 100 கோடி ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் செலவாயிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படம் ஆரம்பத்தில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிறதா தான் சொன்னாங்க. இப்போ பிவிபி வெளியீடுன்னு வருது. பிவிபி வெளியீடுன்றதை விநியோகஸ்தர்கள் பார்த்த உடனே ராஜபாட்டில் வாங்கி நஷ்டமான விநியோகஸ்தர்கள்லாம் போய் ராஜபாட்டில் எங்களுக்கு நஷ்டமாகி போச்சு, விஸ்வரூபத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு பிவிபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் எங்கள் சம்மந்தம், இதை பற்றின வியாபார முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது கமலஹாசன் தான் சொல்கிறாங்க. பிவிபிக்கும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியாது. இருந்தாலும் மாவட்ட வாரியாக இந்த படம் எந்தெந்த ஏரியா என்ன விலைக்கு போயிருக்கு அப்படின்னு விசாரித்தப்போ இந்த படம் இது வரைக்கும் எந்த ஏரியாவும் வியாபாரம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு விநியோகஸ்தர் தரப்பில் விசாரித்தப்போ, இவருடைய முந்தைய படங்களான ஹேராம் படுதோல்வி அடைஞ்சதுனாலையும் விருமாண்டி ஒரு பெரிய வெற்றி படம் இல்லைன்றதுனாலையும் இவருடைய 3வது படமான விஸ்வரூபத்தை நம்பி இறங்குறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அதாவது இவரெல்லாம் வியாபாரத்துக்காக படம் எடுக்கிறது கிடையாது, விருதுகளை மனசில் வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறவங்க. இவங்களை நம்பிலாம் இவ்வளோ பெரிய முதலீடெல்லாம் பண்ண முடியாது.
அதனால் இவர் படம்லாம் வந்து ஓடி ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் வாங்க முடியும். அண்டர் ப்ரொடக்ஷனில் இவங்க படங்கள்லாம் கமிட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. விநியோகஸ்தர்களுடைய கருத்துக்கும் தமிழ் டாக்கீஸுடைய கருத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. படம் வந்து ஓடினா தான் நிச்சயம். படம் 50-50 தான், சுமாராக தான் இருக்கும். எங்களது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களது நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழேயுள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.